ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏபிஎஸ் மூணுத்தையும் பார்த்துடலாம். இன்றைக்கி ஏன்னா என்ன, பின்னா என்ன, எஸ்னா என்ன, புதுசாக வரவங்க கீழே கமெண்ட் பண்ணி எதுன்னு கேட்டு தெரிஞ்சுங்க. ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது நேற்று நடந்த ஏவோடைய விஷயத்தை கவனிக்கலாம். அதாவது 19ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு காலையில் ஒரு மூவ் வருது அப்படின்னா அந்த மூவை கேப்சர் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம். உங்களுக்கு எந்த டைமில் நமக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, வாய்ப்பு கிடைச்சப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பெட்ரு. அது எவ்வளோ தூரம் போகும், எல்லாத்தையும் நமக்கு எல்லா பாயிண்ட்டும் கேப்சர் பண்ணி ட்ரை பண்ண முடிச்சிடலாம் அப்படின்றது தவறான டிசிஷனாக இருக்கும். ஓகே, ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது காலையிலே அந்த மார்னிங் மூமெண்டம் எந்த மாதிரி மூமெண்ட்டை கேட்ச் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீயில் ஒரு சில டைமில் ஷேர் பண்ணுவேன். ரைட்டுங்களா? சரி, இப்போது ஏவுடைய விஷயத்தை நம்ம கவனித்தோம் அப்படின்னா இந்த 2590 அப்படின்ற ஒரு கரெக்டான லெவலில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள் ஏல அப்படின்னு. ஸோ இந்த பையிங்கான வாய்ப்புகள் எது வரலும் போகணும், மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது மேலே. ஓகே, ஸோ இந்த மூமெண்ட்டில் எவ்வளோ வருதோ நம்ம அதில் கேப்சர் பண்ணி சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அந்த ஏரியாவிலே நேற்று ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இருக்குது, கீழே சப்போர்ட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எந்த லெவல் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். இந்த 26,000 பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த 26,000 ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. அப்போது இந்த 26,000 ரெசிஸ்டன்ஸ் தாண்டி உங்களுக்கு சாலிடாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் கொடுத்ததுன்னா மட்டும்தான் திரும்ப நம்ம ஒரு ஹையர் ஐக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸு மார்க்கெட் ஒரு வேளை இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ எந்த டிசிஷன் எடுக்காதீங்க இந்த ரேஞ்சில். ஏன்னா மார்க்கெட்டு ட்ரெண்டிங்கில் போகல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட சேம் அதே மாதிரி கிடைக்கும். ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணோன்னே இங்கேருந்து நான் அகைன் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இந்த 2590 இருக்குதுங்களா, இது சப்போர்ட்டாகவும் திரும்ப ஆக்ட் பண்ணுறதுல. அப்போ ப்ரைஸை ஒரு ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்போது இந்த 26,000 பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே மூவ் ஆகுதும் அப்போ ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். சரி, இது பையிங்கான வாய்ப்புகள் 26,000க்கு மேலே. சரி, அதே நம்ம ஒரு நெகட்டிவ் சினாரியோ எடுத்துக்கலாம். அதாவது இந்த 25,920க்கு கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுக்கப்போ இது என்னவா மாறும், உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். புதுசாக வரவங்க தெரியல, உங்களுக்கு ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறீங்க, சந்தோஷம். புதுசாக வரவங்க அவங்களோட கமெண்ட்ஸுகளும் தெரியும். லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது, புரியுதா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். இப்போ 25,920 ரெசிஸ்டன்ஸாக திரும்ப ஆக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகுனா ப்ரைஸிங் லோ ஃபார்மேஷன் பண்ணி ஒன் பை ஒன்னாக கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரேஞ்ச். இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இது கீழே நம்ம லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ 26,000க்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். சரி, இது ஏவோடைய விஷயம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பியோட விஷயத்துக்கு வரலாம். அப்போது பியோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி கூட பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ட் பண்ணி தான் அங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸ்மூத்தாலாம் ஒன்றும் ரன் ஆகலை. அதாவது பையர்ஸ் இருக்காங்க, ஆனால் அந்த டாமினேட் பண்ணி மேலே போக முடியல. அவங்களால ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்காங்க. அப்போது அந்த 55,200 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 18ஆம் தேதி வந்த பையர்ஸ் அவங்களால இன்னும் கொண்டு போக முடியல. அந்த உடச்சி ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி கொண்டு போக முடியல. அப்போது இந்த 55,200 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்போது நம்ம இதில் என்ன பண்ணலாம், இந்த பியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்லேருந்து வரலாம். ஏதாவது வேறு என்ன இருக்குது அங்கே ரெசிஸ்டன்ஸ், சரி எதுக்காக அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குது 55,200 அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடங்கள் அதனால் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த 55,200 தாண்டுறவரையிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சரி 55 தாண்டல அப்படின்னா திரும்பவும் என்ன சார் பண்ணலாம், வேறு நெகட்டிவ் சைடுக்கான என்ன பிளான் இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஒரு ரேஞ்ச் நீங்கள் கல்குலேஷன் பண்ணிங்க. அதாவது இந்த சப்போர்ட் லைன்ஸ்லாம் கல்குலேஷன் பண்ணிக்க. ஸோ இந்த ஒரு வேளை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணால் அகைன் இந்த ரெண்டாவது லெவல்
அதாவது இந்த 58,900 58,800 இந்த ரேஞ்சில் வந்து இன்னொரு டைம் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஏன்னா இந்த சப்போர்ட் ஏரியாலையும் இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். நெகட்டிவ் வந்தால் இந்த ரிஜெக்ஷன் கீழே க்ளோசிங் கொடுத்ததுனா ஓகே, அல்லது 59,200க்கு மேலே உங்களுக்கு பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். உடனே 52 எல்லாம் நினச்சிருக்காங்கன்னா 59,200 உடைச்சிது அப்படின்னா டக்குன்னு பை பண்ணிடுறாங்க. அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கன்னா, ஸோ எவ்ரி கரெக்ஷன், ஒரு பிரேக் அவுட் அல்லது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது இந்த 59,200. உடனே அந்த 59,201 202 டக்கு டக்குன்னு பை ஆர்டர் போட்டுறது கிடையாது. அப்போ என்ன ஒன்று மார்க்கெட் சம்டைம் குச்சி மாதிரி வந்து ஃபார்மேஷன் ஆகிடும். கீழே வந்து மேலே டாப்பில் ரிஜெக்ஷன் கொடுத்தா சேலர்ஸ் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அங்கே வேலை கிடையாது, சும்மா அங்கே போய் பை பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்றது வந்து தவறான டிசிஷனாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அந்த இடத்துல என்ன மாதிரி கேனல் க்ளோஸ் கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஸுக்கு வந்துடலாம். எஸ்ஸில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கூட உங்களுக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்மேஷன் பண்ணிட்டு நல்லா க்ளீனாக தெரியுது பாருங்கள் அது. ஸோ இது என்னது, இது உங்களுக்கு இது என்னது ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடும், கீழே வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. அப்போது ப்ரைஸு ஒரு வேளை உங்களுக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா நம்ம இதுக்கு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி மார்க்கெட்டை நெக்ஸ்ட்டு இந்த 84,400 84,200 இந்த 2 லெவலில் எதிர்பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 85,000 ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் 84 இந்த 800 இந்த லெவலில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளானும், இந்த 85க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு பையிங்கான வாய்ப்புகளையும் பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.